தத்துவ பேச்சு நேர்களுக்கு வணக்கம். கதை நேரத்துல தொடர்ந்து அமரர் கல்கியுடைய பார்த்திபன் கனவு கதையை கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம கேட்க போறது இரண்டாம் பாகத்துல இருக்க 5வது அத்தியாயமான உரையர் தூதன் அத்தியாயத்துடைய தொடர்ச்சியை தான் கேட்க போறோம். வாங்க கதையை கேட்கலாம். குழந்தாய், கேள். என்னுடைய இளம் வயதில் எனக்கு எத்தனையோ மனோரதங்கள் இருந்தன. அவற்றில் பல நிறைவேறின. ஆனால் ஒரே ஒரு மனோரதம் மட்டும் நிறைவேறவில்லை. கப்பல் ஏறி கடல் கடந்து தூர தூர தேசங்களுக்கெல்லாம் போய் வர வேண்டும் என்று நான் அளவில்லாத ஆசை கொண்டிருந்தேன். நான் இந்த பல்லவ சிம்மாசனத்தில் ஏறிய பிறகு கடற்பிரயாணம் செய்வதென்பது முடியாத காரியமாகிவிட்டது. எனக்கு கிடைக்காத பாக்கியம் என் பிள்ளைக்காவது கிடைக்கட்டுமே என்றுதான் உன் தமையனை சிங்களத்தீவுக்கு அனுப்பினேன். இன்னும் எனக்கு எந்த சிறு பிள்ளையினிடமாவது அதிகமான பிரியம் இருந்தால் அவனையும் கடற்பிரயாணம் செய்து வரும்படி அனுப்புவேன் என்றார் சக்கரவர்த்தி. அப்படியானால் உங்களுக்கு என்னிடம் மட்டும் பிரியமில்லை போலிருக்கிறது என்று குந்தவி சொல்வதற்குள்ளே, உன்னை கப்பல் ஏற்றி அனுப்ப எனக்கு பூரண சம்மதம். ஆனால் நீ பெண்ணாய் பிறந்து விட்டாயே, என்ன செய்கிறது? ஒவ்வொரு சமயம் நீ பிள்ளையாய் பிறந்திருந்து உன் தமையன் பெண்ணாய் பிறந்திருக்க கூடாதா என்று எனக்கு தோன்றுவதுண்டு என்றார் சக்கரவர்த்தி. நான் மட்டும் ஆண் பிள்ளையாய் பிறந்திருந்தால் உங்களை இத்தனை காலமும் இந்த சிம்மாசனத்தில் வைத்திருப்பேனா? கம்சன் செய்ததைப் போல் உங்களை சிறையில் போட்டுவிட்டு நான் பட்டத்துக்கு வந்திருக்க மாட்டேனா? அண்ணாவுக்கு ஒன்றுமே தெரியாது, சாது. அதனால் நீங்கள் சொன்னதும் கப்பல் ஏறி போய்விட்டான் என்று குந்தவி சொல்லிவிட்டு அந்த மலை கோயில்களை சுற்றி ஓடி ஆடி பார்க்க தொடங்கினார். சிறிது நேரத்துக்கெல்லாம் சக்கரவர்த்தி, வா குழந்தாய், இன்னொரு தடவை சாவகாசமாய் பார்க்கலாம். ஊரில் ஜனங்கள் எல்லோரும் நம்மை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் என்றதும் குந்தவி வறண்டை வந்து, அப்பா, இந்த கோயில்கள் இன்னும் அரைகுறையாக தானே இருக்கின்றன. மீண்டும் நீங்கள் ஆரம்பிக்க போகும் திருப்பணி வேலை இங்கேயும் நடக்கும் அல்லவா? இந்த கோயில்களுக்குள்ளே எல்லாம் என்னென்ன சுவாமியை பிரதிஷ்டை செய்ய போகிறீர்கள் என்று கேட்டாள். சற்று தூரத்தில் பல்லக்கும் குதிரையும் ஒரு மரத்தடியில் நிறுத்தப்பட்டிருந்தன. அந்த மரத்தை நோக்கி இருவரும் நடக்கத் தொடங்கினார்கள். குந்தவியின் கேள்விக்கு பதிலாக சக்கரவர்த்தி பின்வருமாறு சொன்னார். இல்லை குழந்தாய், இந்த கோயில்கள் இப்படியே தான் பூர்த்தி பெறாமல் இருக்கும். இந்த இடத்தை தவிர மற்ற இடங்களில் எல்லாம் வேலை நடக்கும். குந்தவி, ஆயனர் என்ற மகா சிற்பி இந்த ஊரில் இருந்தார். அவருடைய தலைமையில்தான் இந்த கோயில்களின் வேலை ஆரம்பமாயிற்று. அவர்தான் இவ்வளவு வரை செய்து முடித்தவர். பிறகு அவர் சில துரதிர்ஷ்டங்களுக்கு ஆளானார். கொஞ்ச நாளைக்கு முன் சொர்க்கம் சென்றார். அவர் தொடங்கிய வேலையை செய்து முடிக்கக்கூடிய சக்தி உள்ளவர்கள் இப்போது யாரும் இல்லை, இனிமேல் வரப்போவதும் இல்லை. ஆயனரை பற்றி கேட்டிருக்கிறேன் அப்பா. அவருடைய மகள் என்று குந்தவி சொல்வதற்குள், அதோ யாரோ குதிரை மேல் வருகிறானே, யாராயிருக்கும் என்றார் மகாமல்லர். பேச்சை மாற்றுவதற்காகவே அவர் சொன்ன போதிலும் உண்மையில் கொஞ்ச தூரத்தில் ஒரு குதிரை வந்து கொண்டுதான் இருந்தது. சக்கரவர்த்தியும் குந்தவியும் மரத்தடிக்கு போய் நின்றதும் அங்கே குதிரை வந்து நின்றதும் சரியாய் இருந்தன. குதிரை மேலிருந்தவன் விரைவாக இறங்கி பயபக்தியுடன் சக்கரவர்த்தியின் அருகில் வந்து ஓர் ஓலையை நீட்டினான். அடியேன் தண்டம், உறையூரிலிருந்து வந்தேன். அச்சுத பல்லவராயர் இந்த ஓலையை ஒரு கணமும் தாமதியாமல் சக்கரவர்த்தியின் திரு சமூகத்தில் சேர்ப்பிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் என்றான். சக்கரவர்த்தி ஓலையை வாங்கி கொண்டார். அதில் என்ன எழுதியிருக்கிறதென்று பார்க்காமலே தூதனை நோக்கி, நீ போகலாம், இதில் அடங்கிய விஷயத்தை பற்றிய கட்டளை நேற்றே அனுப்பிவிட்டோம் என்றார். தூதன் தண்டம் சமர்ப்பித்துவிட்டு திரும்பி விரைந்து சென்றான். நன்றாயிருக்கிறதப்பா, நீங்கள் ராஜ்யபாரம் செய்கிற லட்சணம். ஓலை வந்தால் அதை படித்து கூட பார்க்கிறதில்லையா என்று கோமகள் கேட்டாள். என்னுடைய ஞான திருஷ்டியில் உனக்கு நம்பிக்கை இல்லை போலிருக்கிறது. இந்த ஓலையில் என்ன எழுதியிருக்கிறதென்று சொல்லட்டுமா? சோழராஜகுமாரன் விக்ரமன் இந்த புரட்டாசி பௌர்ணமி அன்று சோழ நாட்டின் சுதந்திர கொடியை உயர்த்த உத்தேசித்திருக்கிறான். அவனை என்ன செய்வது என்று தளபதி அச்சுத பல்லவராயன் கேட்டிருக்கிறான். நீ வேணுமானால் படித்து பார் என்று ஓலையை குந்தவியிடம் கொடுத்தார். குந்தவி அதை படித்துவிட்டு
வியப்புடன் சக்கரவர்த்தியை நோக்கினாள். உங்களிடம் ஏதோ மந்திர சக்தி இருக்கிறதப்பா, அந்த மந்திரத்தை எனக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாதா என்றாள். சக்கரவர்த்தி குதிரையின் மேலும் குந்தவி பல்லக்கிலும் அமர்ந்தார்கள். வழியில் கோமகள், அப்பா, அந்த ராஜகுமாரனுக்கு என்ன அவ்வளவு அகந்தை? மாமல்ல சக்கரவர்த்தியின் கீழ் கப்பம் கட்டி கொண்டு வாழ கொடுத்து வைக்க வேண்டாமா? அவனை நீங்கள் சும்மா விடக்கூடாது, தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்றார். ஆமாம் குழந்தாய், ஆமாம், அவனை சும்மா விடப் போவதில்லை. காஞ்சிக்கு அழைத்து வர செய்து நானே தகுந்த தண்டனை விதிக்கப் போகிறேன் என்றார் சக்கரவர்த்தி. இதோட 2வது பாகத்துல இருக்க 5வது அத்தியாயமான உறையூர் தூதன் அத்தியாயம் நிறைவடையுது. மீண்டும் நாளை அடுத்த அத்தியாயத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீதி கதைகளோடும் தத்துவங்களோடும் வாழ்வில் வெற்றி பெற உதவும் தத்துவ பேச்சு சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க.